தேவனுக்கு மகிமை. கவிழ்க்கப்படாத நினிவே மாநகரம். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கு நினிவே மகாநகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரங்களிலே பாபிலோன் மகாநகரம் என்பதை நாம் காணலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற மகாநகரமே யாம் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எழுத்துக்குரிய பாபிலோன் அல்ல, ஞான அர்த்தமுள்ள பாபிலோன். வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் தலைநகரம், அசிரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் தான் நினிவே மாநகரம். மூன்றாவது மாநகரம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இது எருசலேம் மகாநகரம். எனவே நினிவே மகாநகரம் என்றும், அந்தி கிறிஸ்துவின் தலைநகரமாகிய மகாநகரம் என்றும், எருசலேம் மகாநகரம் என்றும் 3 மகாநகரங்களை திருமறையிலே நாம் காணலாம். இங்கு அசிரியாவின் தலைநகரமாகிய நினிவே மகாநகரத்துக்கு விரோதமாக பிரசங்கி என்று யோனாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். இந்த யோனா 2ஆம் யெரொபெயாமின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இது 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் காணலாம். அசிரியர்கள் தொடர்ந்து இஸ்ரவேலை தாக்கிக் கொண்டிருந்ததாக தொடர்ச்சியான அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேலரும் யோனாவும் அசிரியாவின் எதிர்ப்பு மனநிலை உடையவர்கள். நினிவேக்கு விரோதமாக பிரசங்கி என்ற தேவனின் கட்டளை யோனாவுக்கு எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. எனவேதான் தர்சிசுக்கு அவர் போகிறதாக நாம் காண்கிறோம். யோனா நினிவே சென்றிருந்தால், நினிவேயர் யோனாவை தாக்கி கொன்றிருந்தால், நினிவேயர் மேல் அசிரிய ராஜ்யத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வந்திருக்கிறோம். அவர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்சிசுக்கு போகும்படியாக செயல்பட்டாலும் தேவன் குறுக்கிட்டு திரும்ப நினிவேக்கு கொண்டு வந்தார். யோனா நினிவேயில் பண்ணின பிரசங்கம் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்பதே. இந்த பிரசங்கத்தை கேட்ட நினிவே ஜனங்கள், ராஜா, மந்திரிகள் உட்பட முதலாவது அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இரண்டாவது ரெட்டுடுத்தி தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்து சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். மூன்றாவது தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். நான்காவது தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஐந்தாவது தேவனுடைய இரக்கத்துக்கு காத்திருந்தார்கள். அழிக்கப்பட வேண்டிய நினிவே மக்கள் அழிவுக்கு தப்பி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே யோனாவின் கடுங்கோபத்துக்கான காரணம். இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போக வேண்டும் என்று யோனா உறுதியாக இருக்கிறதாக இங்கு நாம் காண்கிறோம். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்பது மற்றொரு ராஜ்யம் வந்து நினிவேயை தாக்கி பிடித்துக் கொள்ளும் என்பதாக இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் மேதிய ராஜாவாகிய தரியு பாபிலோனை தாக்கி தன்வசப்படுத்திக் கொண்டான். அன்று இரவிலே பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதை போன்றே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதாக நாம் அறியலாம். இதுதான் யோனாவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. நினிவே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து மனம் திரும்பி தங்கள் ராஜ்யம் கவிழ்க்கப்படாதபடி அதை பாதுகாத்துக் கொண்டார்கள். இதுவே யோனாவின் கடுங்கோபம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு நினிவேயர், அதாவது அசிரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேலை தாக்குகிறதாக நாம் காண்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அசிரியருடைய தலையீடு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே வருகிறதாக நாம் காணலாம். அசிரியன் ராஜாவாகிய பூல் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் அசிரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசார் இடத்திற்கு பணம் கொடுத்து தனக்கு விரோதமாய் வந்த இஸ்ரவேலரை தாக்கும்படியாக சொன்னான். அதன் விளைவாக இஸ்ரவேலரில் சிலரை அசிரிய ராஜா சிறைப்பிடித்து சென்றான்.
இதை 2 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் காணலாம். மூன்றாவதாக அசிரிய ராஜாவாகிய சல்மனாசார் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 அசிரிய ராஜா, அதாவது நினிவேயின் ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போனான். நினிவேயை தலைநகராக கொண்ட அசிரியர் இஸ்ரவேலை கவிழ்த்து தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இங்கு அசிரியராகிய நினிவேயர் கவிழ்க்கப்படவில்லை. இவர்கள் மெய்தேவனை விசுவாசித்தபடியினால் கவிழ்க்கப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் மெய்தேவனை விசுவாசியாதபடி யெரொபெயாமின் பாவத்திலே நிலைத்திருந்தபடியினால் அவர்கள் கவிழ்க்கப்பட்டார்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அசிரியர் இஸ்ரவேல் தேசத்தை கவிழ்த்தது போல யூதேயா தேசத்தை கவிழ்க்க முடியவில்லை. யூதாவிலே தேவனுடைய ஆளுகை இருந்தது, இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆளுகை இல்லை. எசேக்கியாவின் நாட்களில் அசிரியர்கள் யூதாவை முற்றுகை போட்டு அதை கவிழ்த்து தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டார்கள். இதை 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களிலே நாம் காணலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரை கவிழ்த்து அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போனார்கள். 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களில் அவர்கள் யூதா தேசத்தை கவிழ்த்து தங்கள் வசப்படுத்த முடியவில்லை. 2 நாளாகமம் 32:21 அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அசிரியர்கள் யூதாவை கவிழ்க்க முடியவில்லை என்று இங்கு நாம் தெளிவாக காண்கிறோம். இறுதியாக நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் முதல் 3 அதிகாரங்களிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போனதாகவும் அசிரிய சாம்ராஜ்யம் அழிந்து போனதாகவும் நாம் காணலாம். இந்த திருஷ்டாந்தங்களை நாம் புரிந்து கொண்டு எச்சரிப்படைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.